இப்ப என்ன சொல்றாரு, ஆணவ படுகொலையே சில ஜாதிகள் பண்ணக்கூடிய விஷயம். எந்த இடத்துல நீங்க திராவிடத்துல நீங்க ஜாதி ஒழிப்புங்கிறது அடிப்படையா எங்க இருக்குது? திராவிட இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்ணாடியும் பைக்கையும் வாடகைக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்தா லவ் பண்றாங்களா? நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. படிச்ச பெண்கள் காதலிச்சவங்களை கொச்சைப்படுத்துறீங்க. இப்ப காதலியை கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப படிக்காத பெரியாருக்கு படிப்பினுடைய அறிவு புரிஞ்சு மக்கள் எல்லாம் படிக்க சொல்லும் போது படிக்காதவங்களுக்கு மத்தவங்களுக்கு பெரியாருக்கு இருந்த அறிவு மத்தவங்களுக்கு எல்லாம் படிக்காதவங்களுக்கு இருக்காதா? பாருங்க, ஒட்டுமொத்தமா எப்படி நீங்க பொத்தாம்பதுவா படிக்காதவனுக்கு கூட அறிவு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு புள்ள எவ்வளவு முக்கியமோ பையனை பெற்றவனுங்க அவங்க பையன் எவ்வளவு எதுக்கு அடுத்தவங்க புள்ளைய கூட்டிட்டு ஓடுறேன்? எதுக்கே ஓடுறேன்? அடுத்தவங்க பேசுறீங்க. அவங்க கூட போறவங்க எப்படி சார் கட்டிக்க முடியும்? அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு கட்டிக்க முடியும். அப்ப உயர்நீதிமன்றமே கொண்டு வரும்போது அது முன்னுதாரணமா எடுத்து சட்டமன்றம் அதை செய்யக்கூடாது சார்? நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? நான் புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. பாருங்க, பிறப்பால அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மகன்கிறனால இன்னைக்கு 4 வருஷத்துல துணை முதல்வர் ஆகியிருக்காரு. இதை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அது எங்க அதுக்கு பார்ப்பனியத்துக்கு என்ன சம்பந்தம்? பிறப்பால ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுனால பார்ப்பனியத்தினுடைய ஆணிகள் திரும்ப நீங்க தவறான தகவல் நீங்க சரியான தகவல் கொடுங்கன்ற. நான் என்ன இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு 4 வருஷத்துல வேற ஒரு சான்று கொடுங்க. இல்ல ஐயா சொன்னாரு திராவிடம்னாவே ஜாதி ஒழிப்புன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, ஆணவ படுகொலையே சில ஜாதிகள் பண்ணக்கூடிய விஷயம். எந்த இடத்துல நீங்க திராவிடத்துல நீங்க ஜாதி ஒழிப்புங்கிறது அடிப்படையா எங்க இருக்குது? திராவிடத்துக்கும் ஜாதி இங்க பாருங்க, ஜாதிங்கிறது வந்து நீங்க தான் சொன்னீங்க திராவிடம்னா என்னங்க கூட ஜாதி ஒழிப்பு அப்படின்னு நீங்க அதான் ஆரம்பிச்சீங்க. அதுலதான் நமக்கு இவ்வளவு வாதம் வந்துச்சு. வாதம் வந்தது. சில பிளான்க போட்டு சில பெண்களை லவ் பண்ற போர்வையில ஏற்கனவே இன்னைக்கு நேத்து இல்ல, நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா பேசுறதுதான், இதெல்லாம் கண்கூடா பார்த்ததுதான். வாடகைக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு ஒருத்தவன் அடுத்தவன் கண்ணாடியை வாங்கிட்டு மோட்டர் சைக்கிள்ல வந்து இது டாவ் அடிச்சு அந்த பிள்ளைய லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அவன் அப்பா வீட்டுல இருந்து சொத்தை வாங்கிட்டோம், அதை வாங்கிட்டோம், இதை வாங்கிட்டோம்னு எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டதுனால பேசுறாங்க. நீங்க எதை வேணாலும் பேசலாம், பாதிக்கப்பட்டாதான் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்ணாடியும் பைக்கையும் வாடகைக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்தா லவ் பண்றாங்களா? நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. படிச்ச பெண்கள் காதலிச்சவங்களை கொச்சைப்படுத்துறீங்க. இப்ப காதலியை கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஓரளவுக்கு நல்ல அளவுல கல்வி கற்று பணியில இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அப்ப படிக்காத பெண்களுக்கு காதல் கொச்சையா இருக்கா? படிக்காத பெண்கள்ல இல்ல, நீங்க சொல்றீங்க படிச்சு வேலையில இருக்கிறீங்க நல்லா காதலிக்கிறாங்க. அப்ப படிச்சு வேலையில் இல்லாத பெண்கள் அவங்களுக்கு அவங்க நல்லா யோசிக்கிறாங்க, யோசிக்கிற திறன் வருது. அப்ப படிக்கலன்னா அவங்களால யோசிக்க முடியாதா, சிந்திக்க முடியாதா? இங்க பாருங்க, கல்வி அறிவுங்கிறது உங்க திராவிடத்துல நீங்க இவ்வளவு பெரியார் படிச்சாருன்னா உங்களை எல்லாம் படிடா படிடா படிடா, பெண் கல்வி தேவை தேவை, உடன் கட்ட வேணாம் அப்படின்னு. அப்ப படிக்காத பெரியாருக்கு படிப்பினுடைய அறிவு புரிஞ்சு மக்கள் எல்லாம் படிக்க சொல்லும் போது படிக்காதவங்களுக்கு மத்தவங்களுக்கு பெரியாருக்கு இருந்த அறிவு மத்தவங்களுக்கு எல்லாம் படிக்காதவங்களுக்கு இருக்காதா? பாருங்க, எப்படி நீங்க பொத்தாம்பதுவா படிக்காதவனுக்கு கூட அறிவு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இந்த ஆணவ கொலை நடக்குது எல்லாமே கல்வி அறிவு கம்மியா இருக்க காரணத்தினாலதான் நடக்குது. இல்ல ஆட்சி சரி இல்லாதனால நடக்குதா? ஆட்சி நீங்க திரும்ப ஆட்சிங்க காரைக்குடியில போய் ஆட்சியை பாருங்க, இப்ப இங்க வந்து பாருங்க ஆட்சியை எதை வேணாலும் இங்க பாருங்க, இங்க டிபேட்ட பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஆணவ கொலை பண்ணணுங்கிறது தவறு. ஏன் பண்றாங்க? ஏன் பண்ணுனாங்கன்னா பண்ணுனவன்ட்ட போய் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க தானே அதுக்கு நீங்க இப்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சப்போர்ட்னா எதுக்கு சப்போர்ட் பண்றேன்? அந்த குழந்தை நாளைக்கு கண்கலங்கி ரோட்ல நின்றா நீங்க போவீங்களா? இவன் போவானா? நான் போவானா? அதுக்காக வெட்டிடலாமா? வெட்டுறது ஏங்க அது தீர்வாக கண்ணீர் சிந்துவாங்களேங்கிறத ஒருத்தன் தலையை வெட்டிடலாமா? வெட்டப்பட்ட ஆட்கள் அவங்க குடும்பம் கவலைப்படாங்க. வெட்டுறது வந்து உங்களுக்கு புள்ள எவ்வளவு முக்கியமோ பையனை பெற்றவனுங்க அவங்க பையன் எவ்வளவு. எதுக்கு அடுத்தவங்க புள்ளைய கூட்டிட்டு ஓடுறேன்? எதுக்கே ஓடுறேன்? அடுத்தவங்க பேசுறீங்க. அவங்க கூட போறவங்க எப்படி சார் கட்டிக்க முடியும்? அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு கட்டிக்க முடியும். முறைப்படி பொண்ணு கேளு, முறைப்படி பொண்ணு கேளு, பெற்றவர்கள்ட்ட போய் கேளு.
பெற்றோர்கள் அந்த பிள்ளைய கொடுக்க மறுத்தாங்கன்னா அன்னைக்கு இந்த பிள்ளையை சம்மதிச்சா அன்னைக்கு நீ கல்யாணம் அப்படிதானே நடக்குது காதல் அப்ப அப்படியே காதல் திருமணம் அப்படி நடக்கல. எத்தனை பெண்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சும்மா இருங்க ஐயா, பெற்றோர்களுக்கு தெரியாம இழுத்துட்டு போய் தான் பண்றாங்களே தவிர பெற்றோர்கள் வந்து அந்த யாரும் காதல் திருமணத்தை மறுப்பவர்கள் இல்ல. அதுலயும் எக்ஸ்பெஷலி இப்ப இந்த கடந்த 20 ஆண்டு காலத்துல காதல் திருமணங்கிறத நாங்க வரவேற்கிறோம். எல்லா மக்களும் வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுடைய ஜாதி ஒழிப்புக்கு காதல் திருமணம் அருமையான ஆயுதம். நீங்க அதுக்கு அவங்கள பாருங்க. முந்தா நாள் கூட ஒரு ஜாதி ஒழிப்புக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு, தெரியும் நினைக்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க. கல்வி கூடங்கள்ல ஜாதிய வந்து பதியக்கூடாது. எந்த குழந்தை இது என்ன ஜாதி அது என்ன ஜாதின்னு ஜாதிக்கு பரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த ஜாதி சங்கங்கள் பேர்ல பண்றது எல்லாமே அந்த ஜாதி சங்கங்கள் பேர்ல பதிவு பண்ண கூடாது. அப்படிங்கிற ஜாதி கட்சிகளை பூரா வச்சுக்கலாமா கூட? அதுவும் இருக்கக்கூடாது. அது வந்து டெல்லி சர்க்கார் பண்ண வேண்டிய வேலை. நீங்க அதை பண்ணுங்களேன், மாநிலத்துல நீங்க பண்ணுங்களா? அத மாநிலத்துல நம்ம பண்ண இயலாது. ஏன் பண்ண இயலாதுன்னு கேக்குறேன். அது அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல தாங்க. அது நீங்க தேர்தல் கமிஷன் சட்டம் இயற்றத்துக்கு தமிழ்நாட்டுல உரிமை இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துல சாதி பெயர் இருக்க கூடாதுன்னு கொண்டு வந்தது யாரு? மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கம்? மாநில அரசாங்கம். அப்ப அந்த மாநில அரசாங்கத்துக்கு ஜாதி பெயரால மாநில அரசாங்கம் இல்ல, உயர் நீதிமன்றம். மாநிலத்துல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கு. அப்ப உயர் நீதிமன்றமே கொண்டு வரும்போது அது முன்னுதாரணமா எடுத்து சட்டமன்றம் அதை செய்யக்கூடாது. சார் நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? நான் புரிஞ்சுதான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க, எனக்கு விளக்கம் சொல்லுங்க. பாருங்க, அரசியல் கட்சியில் வந்து ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னா தேர்தல் கமிஷனுடைய வேலை. தேர்தல் கமிஷன் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோல் இருக்கு. அது பார்லிமெண்ட்ல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தா தான் அந்த சட்டம் நிறைவேற்ற முடியும். இது வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இங்க இருக்க உச்ச நீதிமன்றம் ஒரு உயர் நீதிமன்றம் பண்ணுது. ஆகையினால இதுக்கும் அதுக்கு நம்ம சட்டமன்றத்துல இதுக்கு நம்ம தீர்மானம் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னு கேக்குறேன். தீர்மானம் போட முடியாதுங்கிறது போட முடியாது. போட்டா அதுக்கு உபயோகம் இல்ல. ஏன் உபயோகம் இல்ல? தீர்ப்பு இன்னொரு இதே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? சட்டம் வந்து சட்டசபையில தீர்மானம் எடுத்து அனுப்பிச்சுனாக்க மறுபடியும் 2வது தடவை அனுப்பிச்சா கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருக்க 10 தீர்மானத்துக்கு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிங்களா இல்லையா பில்லுக்கு? இதே நீங்க அதே மாதிரி திருப்பி அனுப்புங்க, கவர்னர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாலும் ஒன்றிய அரசுங்க, இது ஒன்றிய அரசு அவங்க 3 மாசத்துல அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். சார் நீங்க சும்மா இருங்க. இது வந்து சட்ட சிக்கல். இது வந்து சட்ட சிக்கல் இல்ல, மாநில அரசு இதை புடுங்க முடியாதுங்க. இவ்வளவு நாள் தான் புடுங்கணும். அதைத்தான் சொல்ல வரேன். ஒன்றிய அரசு கையில தான் இருக்கு, அவங்க புடுங்க வேண்டிய வேலை அவங்க தான். இப்ப திராவிடம் வந்து ஜாதி ஒழிப்பு தான் திராவிடம்னு நீங்க முன்னெடுக்கிறனாலதான் இவ்வளவு நான் வார்த்தைகள் கேட்க. அப்போ இந்த ஜாதி ஒழிப்பு வந்து வேற யாரோ நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு தடை போடுவாங்கிறதுக்காக நாங்க இந்த வழியில உண்டான ஜாதி ஒழிப்பை பண்ண மாட்டோம்னா இதுதான் உங்களுடைய ஜாதி ஒழிப்புக்கு உண்டான திராவிடமா? இதுதான் உங்களுடைய கமிட்மெண்டா? இருங்க, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. எந்த கட்சி இப்ப ஜாதியை முன்னிறுத்தி எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க? அரசியல் கட்சி உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் தனியா சொல்லுங்க. அரசியல் கட்சியில வந்து எது ஜாதியை முன்னிறுத்துது சொல்லுங்க? பறையர் பேரவைன்னு வச்சிருக்காரு, மூர்த்தி தான் வச்சிருக்காரு, அது நாட் ரெஜிஸ்டர்டு, அவரா சொல்லிக்கிறாரு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்து இங்க எல்லா ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப கம்மி, புரியுதுங்களா? இன்னைக்கு நேற்றுக்கு எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து 450 கட்சி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல 350 கட்சியை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, 150 தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 150ல இப்ப நான் கூட என்னுடைய எனக்கு வேண்டிய ஒரு நபர் கூட ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓகே ஆயிடுச்சு. திராவிட தேசம்னு பேரு, திராவிட தேசங்கிற பேர்ல தான் இதாகுது. அதனால ஜாதிங்கிறது வந்து ஒழியணுங்க, ஜாதி வேண்டியது இல்லைங்க. நம்ம வந்து பார்ப்பனர்களை வந்து நீங்க சொன்னீங்களே திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனர்களை பண்ணுது, பார்ப்பன விஷயங்கிறது தான் அடமுறை பண்ணதுன்னு. பார்ப்பானுங்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது தான், அந்த கொள்கையை தான் நாங்க வெறுக்கிறோமே தவிர மற்றபடி சாமி கும்புறதையோ ஒரு அர்ச்சனை பண்றதையோ. பார்ப்பன எதிர்ப்போட திமுக நின்னுட்டாங்கன்றேன், பார்ப்பனிய எதிர்ப்புக்கு போகல. பார்ப்பனியம்ங்கிறது என்ன? ஒரு பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன், பிறப்பால ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்குதுங்கிறத எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறோம். அப்போ இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிறப்பால அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மகன்கிறனால இன்னைக்கு 4 வருஷத்துல துணை முதல்வர் ஆகியிருக்காரு. இதை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அது எங்க அதுக்கும் பார்ப்பனியத்துக்கு என்ன சம்பந்தம்? பிறப்பால ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுனா பார்ப்பனியத்தினுடைய ஆணிவேரு. பிறப்பால அனுகூலம்னா பார்ப்பனன் பாப்பான்னு வந்து அவன் பண்றாங்கிறதுக்காக
இவர் தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அவர் வந்ததுல என்ன இல்ல, திருப்பி ஐயா நான் திருப்பி உங்களுக்கு விளக்குறேன். நீங்க உதயநிதி ஒரு சாதி கலைஞர் இங்க பாருங்க, சமயம் இல்ல இது. இங்க பாருங்க, இது அவங்க வந்து பார்ப்பனியம். இங்க அதான் பாருங்க, நான் திருப்பி ஒரு சொல்றேன். நீங்க உங்களுடைய திராவிட பார்ப்பனியங்கிறது கொள்கை இங்க பாருங்க, மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது. அவன் வந்து நான் வந்து தலையில பிறந்தவன், இவன் பாதத்துல பிறந்தவன்றான், அதை ஏத்துக்கிறீங்க? அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அதைத்தான் நான் இங்க சொல்றேன். இப்ப நீங்க பார்ப்பனியம்னாவே என்ன? பிறப்பால ஒரு அனுகூலம் கிடைக்கிறது தானே பார்ப்பனியம். அனுகூலம் இல்லைங்க, வேற என்ன? அனுகூலம்னா நான் என்ன? பிறப்பால நான் உயர்ந்தவன் சொல்றது தப்பு தானே? இங்க பாருங்க, பிறப்பால ஒருத்தன் தாழ்ந்தவன் சொல்றதும் தப்பு இங்க தானே? பாருங்க, எங்க கட்சியில வந்து நாங்க பொறுப்பு கொடுக்கிறோம்னா அது எங்க கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது மட்டுமல்ல, எங்க தலைவருக்கு நாங்கள் கொடுத்திருக்க அனுமதியின் பேர்ல அப்ப நீங்க சொல்லுங்க, எங்க கட்சிக்கு வெளியே தான் வந்து நாங்க பார்ப்பனிய எதிர்ப்பு, எங்க கட்சிக்குள்ளார பார்ப்பனிய எதிர்ப்பு இல்ல. இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? புரியாம பேசுறீங்க. அப்படிதானே இது? அதெல்லாம் ஒரு வேற எப்படி மசூர் வருது இது? சும்மா என்ன திரும்ப நீங்க தவறான தகவல்களை இல்ல, சரியா நீங்க சரியான தகவல் கொடுங்கன்றேன் நான். என்ன இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு 4 வருஷத்துல வேற ஒரு சான்று கொடுங்க. இல்ல 4 வருஷத்துல உள்ளார கட்சிக்குள்ளார வந்தவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி இத்தனை வருஷத்துல எம்எல்ஏ, இத்தனை வருஷத்துல மந்திரி, என்ன பேசுறீங்க? கொடுத்தோம் சொல்லுங்க. யூபிஎஸ்ல 400 பேர் எழுதியிருக்கான் எக்ஸாம், அதுல பூரா கிட்டத்தட்ட 385 IAS வந்திருக்கான், பூரா பாப்பா பையன். என்ன பேசுறீங்க? ஐயா, என்ன சொம்படிச்சிட்டு அதத்தான் சொல்ல வரேன். இது UPSC நீங்க கட்டுப்பாடு. அவன் வந்து எரும மாட்டு பசுமாட்டு கோமியத்தை குடிக்க சொல்றான், இங்க இருக்க கவர்னர் குடிக்க சொல்றான், நீங்களும் போய் ஐயா, அது தப்புதான். அதுக்கும் இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க என்ன இங்க பாருங்க, என்ன சம்பந்தம் மட்டும் சொல்லுங்க. கட்சிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? கட்சிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. கட்சிக்கு எங்க கொள்கைங்கிறது என்ன? கொள்கைக்கு பார்ப்பனியை எதிர்ப்புங்கிறது உங்களுடைய கொள்கையா இல்லையா? இந்த வாய் இந்த வாயில இந்த வார்த்தை ஜாலத்துல இது வார்த்தை ஜாலமா இல்ல, நியாயமான கேள்வி தான். பார்ப்பன் ஒழிப்புக்கும் கட்சியினுடைய பார்ப்பன ஒழிப்பு இல்ல, பார்ப்பனிய ஒழிப்பு. பார்ப்பனிய ஒழிப்பு நீங்க ஒன்னும் பார்ப்பன ஒழிப்புல தான் இருக்கீங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. அது இருக்கட்டும், நீங்க அதுக்கு ஒண்ணும் வேணாம். நீ அடுத்த கேள்விக்கு பாப்பா. சும்மா தேவையில்லாம என்ன வந்து டென்ஷன் ஆக்கி ஏதாவது என்னட்ட இருந்து வாயை புடுங்காதீங்க.